கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாழ்வு தரும் உணவுக்கு உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அழைக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36 39 முடிய இருக்கிற வேத வசனங்களை எங்களோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறதென்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, மாம்சமான யாவருக்கும் நானே தேவனாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் இயேசு சுவாமி அன்றைக்கு ஜாதி மதம் பேதமின்றி எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சமாதான சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது போல, இன்றைய நாளிலும் இந்த ஆன்லைன்ல யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே ஜாதி மதம் பேதமின்றி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாறும்படி, இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி, இயேசு கிறிஸ்துவின் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் வாலிப பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில தொட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் காதார இந்த வசனங்களை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி ஆசீர்வாதத்தினாலே சமாதானத்தினாலே நிரப்புகிறதற்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகான மகிமை உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.